தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் சந்திரா. சம்மருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் என்னவா இருக்கும்? தயிர் சாதம் தானே. தயிர் சாதத்தோட பெஸ்ட் காம்பினேஷன் என்ன? பொட்டேட்டோ ஃப்ரை தானே. இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ வச்சு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிலர் காய் என்ன ஆட் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா மசாலா ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு சில இடத்துல ஒட்டாது. பட் ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா எல்லாமே நம்ம காயில் சேர்ந்துடும். இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க யூஸ் பண்ணுறேன். வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் 2 வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வீட்டில் நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாமே காயில் நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா இன்னும் கொஞ்சம் பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா இது ஆயிலே ஃப்ரை பண்ணும்போது தான் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த 2 இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா உள்ளேயும் மசாலா இறங்கணும். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வதக்கி எடுத்தோம்னா நம்மளோட பெஸ்ட்டான பெப்பர் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. இது மாதிரி நிறைய சமையல் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட தயிர் சாதம் வித் பொட்டேட்டோ ஃப்ரையோட. பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றிங்க.